அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கடவுளால் கிடைக்கப் போகும் புது வாழ்க்கை, புது வாய்ப்பு, கடலளவு இருந்த கண்ணீர், கடன், கஷ்டம் கூட இனி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தேறப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிநாதனுடைய உச்ச பெயர்ச்சியால் எல்லளவாக குறையப் போகும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இன்றைய பதிவில் அதை பற்றி விரிவாக நம்ம விளக்கமாக பார்த்துருவோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பிரிச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொன்னதை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கன்னியின் ராசிநாதன் புதன், அஸ்த நட்சத்திரத்திற்கு நட்சத்திராதிபதி சந்திர பகவான். அந்த சந்திரனுக்கு சொந்த வீடு உங்களுடைய கன்னிக்கு 11ஆம் வீடான கடகம். கடகம் என்பது சந்திரபானுக்குரிய வீடு என்றாலும் லாபஸ்தானமாக உங்களுக்கு இருக்குது. அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. இப்போது இந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் பண ரீதியான ஒரு பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல சில சங்கடங்கள் மற்றும் தாய்வழி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் அதன் ரீதியாக சில சங்கடங்கள், பொறுப்புகள் உங்களுக்கு அமையும். சரிங்களா? இது இயற்கையாகவே இருக்கும். சரி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். இன்றைய காலகட்டத்தில் 2025 அதே இறைவனால், கடவுளால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றம் நடைபெறப் போகுது. காரணம், உங்களுடைய ராசிநாதனோட உச்ச பயிற்சி. சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர், அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியில் அடியெடுத்து வைக்கிறார். கன்னி ராசியில் வரும்போது புதன் உச்சமடைவார். அப்படிப்பட்ட அந்த உச்ச புதனால் 3 காரியத்தில் மாபெரும் ஜெயம் உண்டு. அதில் முதல் காரியம் உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, தொழிலில் கிடைக்க வேண்டிய லாபம், தொழிலில் இருந்த கடன் நீங்கும், புதிய தொழில் தொடக்கமும், தொழில் ரீதியான ஒரு இடமாற்றம், குறைஞ்சபட்ச அளவு பெயரையாவது மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் ரீதியாக எப்பேற்பட்ட பண லாபம், பங்குகள் வரவேண்டியது இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சேரும். புதிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் போன்றவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. வேலையிலும் இதுபோல் ஒரு லாபங்களும் மாற்றங்களும் நிச்சயம் நடக்கும். உறவுகளால் அல்லது சில நண்பர்களால் திடீரென அமையப்போகும் உங்கள் வேலை, அந்த வேலை வாய்ப்பு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும், உங்கள் பொருளாதார கஷ்டத்தையும் சரி பண்ணும். வாழ்க்கையில் எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம், வாழ்க்கை எப்படி நம்ம நடத்த போகிறோம், சரியான ஒரு வேலை இல்லை, சரியான ஒரு தொழில் இல்லைன்னு சொல்லி கொண்டு உங்களுக்கு கடவுள் மாதிரி சில பேர் வந்து உங்களை கரம் பிடித்து அந்த கரையில் சேர்க்கப் போகிறார்கள். அந்த வேலை தொழிலை உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறார்கள். அதில் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறார்கள். இரண்டாவது விஷயம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. 1008 விஷயங்கள் பிரச்சனை இருந்தாலும் நல்லது இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அப்போது உடல் ரீதியாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் எதுவாகிடும் அது படிப்படியாக குறையும். நீங்கள் எடுத்துக்கிற மருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும். மிக முக்கியமாக மன ரீதியான பிரச்சனைகள் குறையும். டென்ஷன், கோபம் மற்றும் தேவையில்லாத வார்த்தைகள், ஒரு அவசரம், ஒரு கோபத்தில், ஒரு எமோஷனில் பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்காக சில உறவுகள் பிரிந்து, சில உறவுகளோட சங்கடங்கள், கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அதன் ரீதியாக மன ரீதியான ஒரு வருத்தங்களை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால், அப்படிப்பட்ட உறவுகளால் ஏற்பட்ட வார்த்தை பிரச்சனை சரியாகி மன அழுத்தம் நீங்கும். மீண்டும் அந்த உறவுகள் நல்ல சுமூகமான முறையில் உங்களோடு பழக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மூன்றாவது விஷயம், அதே புதன் பகவான் 7ஆம் பார்வை மீனராசியை பார்க்குறாரு. நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் புது நண்பர்களும், புதிய உறவுகளும் அல்லது புது வாழ்க்கை, திருமண வாழ்க்கையினை சொல்லலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு புதிதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக முக்கிய காரணம் புதனுடைய உச்ச பயிற்சி மட்டுமல்ல, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. அடுத்த அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து 10ஆம் இட கடகராசிக்கு அதிசார உச்சமடைய போகிறார். அப்போது அதுக்கு முன்னதாக உச்சமடையக்கூடிய புதனுடைய பயிற்சி அதுக்குண்டான வேலையை உங்களுக்கு செஞ்சு வச்சுருவார். அப்போது அடுத்த அக்டோபருக்கு மேல் நடக்கப் போகின்ற உங்கள் வாழ்க்கையில் சுபகாரிய சுப நிகழ்ச்சிக்கு இப்பொழுதே அறிமுகம் செய்து வைத்து விடுவார். பல நண்பர்களை, பல உறவுகளை, பல வாய்ப்புகளை. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தும் போது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிதளவு ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் சுப மாற்றமாக அது இருக்கும். இந்த ஒரு 3 காரியத்திலும் பெரிய அளவு வெற்றிகள் உண்டு.
சரிங்களா? தவறாமல் பயன்படுத்திங்க. மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டங்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது திங்கட்கிழமை அன்று சந்திர பகவானுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு அரிசி தீபம் ஏற்றுங்கள். அதாவது ஒரு விளக்கில் ஒரு வெள்ளை துணி வைத்து தீபமேற்றி வணங்குகின்ற போது அந்த வெள்ளை துணிக்குள்ள சிறிதளவு நெல்லோ அரிசியோ முடியாக முடித்து வைத்து தீபமேற்றி வணங்குவது மிகப்பெரிய நன்மை பயக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானமோ அல்லது வஸ்திரமோ, அதாவது ஆடையோ வாங்கி கொடுங்க. பெரிதளவு அது ஒரு புண்ணிய காரியமாக உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.